ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்கே சாலையில் இருக்கிற சென்னை சிட்டி சென்டர் மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மாலில் இருக்கிற ஐநாக்ஸ் ஸ்க்ரீனை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த சிட்டி சென்டர் மாலை பற்றி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு 15 இயர்ஸ் ஒரு 17 இயர்ஸ் முன்னாடிலாம் போனீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மால்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமாக இருந்ததே இந்த சிட்டி சென்டர் தான். இந்த சிட்டி சென்டருக்கு அப்புறம் தான் இஏ, லூக்ஸ் மால், அதுக்கப்புறம் ஃபாரூக் மால்லாம் வந்தது. ஸ்பென்சர் பிளாஸா இருந்தது, பட் ஆனால் ஒரு குவாலிட்டியான ஒரு தேட்டர்ஸோட ஆம்பியன்ஸோடு இருக்கிற ஒரு மால் இதுவாக தான் இருந்தது. இந்த சிட்டி சென்டரில் ஐநாக்ஸ் மல்டிப்ளெக்ஸ் 3rd ஃப்ளோரில் இருக்குது. இந்த மல்டிப்ளெக்ஸில் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் கண்டிப்பாக கேட்பாங்க. பட் அதுவே நீங்கள் ஸ்நாக்ஸ் அண்ட் பெவரேஜஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களை அலோவ் பண்ணுவாங்க. பிவிஆரும் வர்றதுக்கு முன்னாடி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒன்று ராயப்பேட்டையில் இருக்கிற சத்தியம், அப்படி இல்லாட்டி இந்த மயிலாப்பூரில் இருக்கிற இந்த ஆர்கே சாலையில் இருக்கிற இந்த ஐநாக்ஸ் தேட்டராக தான் இருக்கும். ரெண்டுமே குவாலிட்டியில் போட்டி போட்டுட்டு இருக்கும். இந்த ஐநாக்ஸ் மல்டிப்ளெக்ஸோட ஆம்பியன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்தது. அதுவும் நம்ம என்ட்ரன்ஸ் போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம ஸ்க்ரீன்ஸ்க்கெலாம் போக முடியும். மொத்தம் இங்கே 4 ஸ்க்ரீன் இருக்குது. இதில் இந்த 4வது ஸ்க்ரீனும் 2வது ஸ்க்ரீனும் பெருசு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் போன ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 4வது ஸ்க்ரீனு. இந்த ஸ்க்ரீன் 4ல் என்ட்ரன்ஸ் நான் நிஜமாக சொல்கிறேன், என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஐநாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாகவே இருந்தது. வித் ரெஸ்பெக்ட் டு பிக் பிக்ஸ், அந்த மெரினா மாலில் ஒரு பிக் பிக்ஸ்னு ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்க்குறப்போ ஏன்டா ஐநாக்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு மெரினா மாலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நான் போகாததுக்கு காரணமும் அதே தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறத விட ஒரு பிரைட்டாக இல்லை, ஒரு ஸ்க்ரீனு ரொம்ப டல்லாக இருந்தது. ப்ளஸ் என்ட்ரன்ஸ் உள்ளுக்குள்ளே நம்ம சீட்ஸ்லாம் பார்க்குறப்பையும் ரொம்ப பிரைட்டாலாம் இல்லை. ஆனால் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இங்கே டோட்டலாகவே செம்மையாக இருந்தது. உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறப்பே ரொம்ப பிரைட்டாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. இங்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. சீட்ஸ்லாம் கிளியராக இருந்தது. நம்ம என்ட்ரன்ஸ் பார்த்து நம்ம ஏறுறதுக்கு எல்லாமே ஈஸியாக கொடுத்து வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த தேட்டரில் ரொம்ப பிடிச்சது ஃபஸ்ட்டு இந்த பிரைட்னஸ். அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறப்போ அப்படியே ஆடிட்டோரியம் ஒரு பிரைட்டாக இருந்தது. இதை நான் வேறு எந்த தேட்டர்லையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. ரொம்ப நல்லாவே பிரைட்டாகவே இருந்தது, அட்ராக்டிவ் கலர்ஸ் போட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட்டோரியமில், அதாவது இந்த ஐநாக்ஸ் தேட்டரில் இருந்த சீட்ஸ், இந்த சீட்ஸ் நான் ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் இருக்கிற சீட்ஸில் கூட உட்காந்துருக்கேன். அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற சீட்ஸ் எல்லாமே, அது ஐநாக்ஸ் சீட்ஸ் எல்லாருமே சூப்பராக இருந்தது. பேரில் எல்லாமே ஐநாக்ஸ் தான் இருக்குது. எங்கேயுமே பிவிஆர் ஐநாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க பிராண்டிங் பண்ணதை மாற்றலை. இவங்க பழைய ஐநாக்ஸாகவே தான் இவங்க இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. வெறும் நம்ம டிக்கெட் புக்கிங்லேயும் அதுலேயும் தான் பிவிஆர் ஐநாக்ஸ். சவுண்ட் எஃபெக்ட் ஓகேவாக தான் இருந்தது. ஏன்னா இதில் டால்பி அட்மாஸ் கிடையாது, சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான். ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இறைச்சலாக இல்லை. ப்ளஸ் ஆனால் படம் பார்க்குறதுக்கு ஒரு டிஸ்டர்பிங்காகவும் இல்லை. என்ன கொஞ்சம் டைலாக் தான். ஒருவேளை இது படத்தோட மிக்சிங் சரியில்லையா, இல்லை தேட்டரோட மிக்சிங் சரியில்லையான்றது தெரியல. எல்லா டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்லேருந்து வரா மாதிரி தான் இருந்தது. தவிர இந்த சைடில் கொஞ்சம் அந்த ஸ்பீக்கர் கான்வர்சேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் ஆனால் அந்த ஃப்ரண்ட்லேருந்து வர இது கூட ஸ்பீக்கர் சவுண்டு கூட கேட்டிங்கன்னா, ஆனால் அந்த ஃப்ரண்ட்லேருந்து வர சவுண்டு, அந்த ஸ்பீக்கர் அந்த கிளாரிட்டி ரொம்ப நல்லாவே இருந்தது. எந்த இடத்துலையும் இறைச்சலாக இல்லை. இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வியூவிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. ஏன்னா இதில் நடுவில் தான் நம்ம வாக்கவே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சென்டரில் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஆனால் இங்கே சென்டரில் நம்ம போகிறதுக்கு வர்றதுக்கு வழி கொடுத்ததால இங்கே பெஸ்ட் ஸ்க்ரீன் பொசிஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா C ரோவும் D ரோவும் தான். அதுலேயும் இந்த CDயில் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12, 9, 10, 11, 12 ரெண்டுத்துலேயுமே அது மட்டும்தான் இருக்கும். நடுவில் அந்த சென்டர் வாக்கவே இருக்குன்றதுனால நம்மளுக்கு இந்த இதுதான் பெஸ்ட் வியூவிங் ஆங்கிளாக தெரியும். அதுக்கப்புறம் படம் முடிஞ்சால் வெளியில் வர்றதுக்கு தனியாக எக்ஸிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. மேலே ஃப்ளோரில் வழியாக நம்ம வெளியில் வந்துக்கலாம், டாப் ஃப்ளோர் வழியாக வெளியில் வந்துக்கலாம். இதை எக்ஸிட் ரொம்ப நீட்டாகவே இருந்தது. நம்ம வேணும்னா நம்ம கேட்டோம்னா நம்மளை கீழே அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாகவே நம்ம வெளியில் மாலுக்கு ஒரு எக்ஸிட் இருக்குது. ஸோ அந்த எக்ஸிட் வழியாக வெளியில் போய்க்கலாம். இங்கே இந்த ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, க்ளீனாக இருந்தது. எப்போவுமே ஜானிட்டர்ஸ் இருந்தாங்க. இது ஐநாக்ஸ் அப்படின்றதுனால இது டோட்டலாகவே பெவரேஜஸ் ரொம்ப காஸ்ட்லி. அதுவும் இப்போ இந்த பிவிஆர் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கெட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேக்கெட்டுக்குமே 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. பட்டர் வேணும்னாலும், எக்ஸ்ட்ரா பட்டர் வேணும்னாலும் 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்படின்றதுனால இங்கே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் செப்பரேட்டாக ஐநாக்ஸில் எப்படி பாப்கார்ன் ரேட்டிங்ஸ்லாம் இருப்பாங்களோ அதே மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே சீஸ் பாப்கார்ன் 350 ரூபீஸ் ரெகுலர் சீஸ் பாப்கார்ன். அதாவது அந்த பவுடருக்கு நம்ம போடுறதுக்கு தனியாக தரமாட்டாங்க, இவங்களே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. மொத்தத்தில் சொல்லணுன்னா ஒரு நல்ல சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு தேட்டர்.
என்னோட ப்ரீவியஸ் ஐநாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை விட இந்த ஐநாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. நான் மெரினா மாலில் பார்த்துட்டு வந்ததால் மேபி வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சு இருந்திருப்பேன். அதனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது வந்து எக்ஸீட் ஆயிடுச்சா அப்படின்றது தெரியல. பட் ஆனால் வந்து தேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த ஐநாக்ஸ் தேட்டரில் ஏதாவது மலரும் நினைவுகள், ஏதாவது மெமரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், மக்கள் பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு வந்து நீங்கள் போகிறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிவிஆர் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேட்டரில் கூட சரி எல்லாத்துலேயுமே வந்து சொல்லியிருப்பாங்க. நான் பார்த்த படங்கள் எல்லாமே முக்கால்வாசி வந்து இந்த பிவிஆர் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி தான் பார்த்துருக்கேன். அதில் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ என்கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லலை. நான் அதை பர்ச்சேஸ் பண்ணி நான் அதை வாங்கி கடைசியாக 4 சினிமா நான் பார்க்காம விட்டுட்டேன். அதை பற்றி நான் மெயிலும் போட்டேன், அதுக்கான கிளாரிஃபிகேஷனும் வந்தது. ஸோ உங்களுக்கு இந்த பிவிஆர் பாஸ்போர்ட் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் DK saying டாடா பை பை, see you. சிட்டி சென்டரில் பைக் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees. அதுவும் வந்து அந்த சினிமா டைமுக்கு டியூரேஷனுக்கு மட்டும்தான். எக்ஸிட் ஆகிறப்போ அதை கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.